என்னோட இருக்காங்க டாக்டர் பவதாரணி. ஷீ இஸ் a senior consultant diabetologist. வணக்கம் டாக்டர். ஸோ வெரி வார்ம் வெல்கம் டு our ஷோ. ஸோ நம்மளோட நேர்களுக்காக உங்களை பற்றி சில வார்த்தைகள் ப்ளீஸ். வணக்கம் நேர்களே. நான் டயபெட்டாலஜியில் பாஸ்ட் 34 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் த ஸ்டேட் கோஆர்டினேட்டர் ஃபார் டீச்சிங் ப்ரோக்ராம் இன் டயபெட்டிஸ் ஃபார் IMA அண்ட் நான் அகெயின் டிப்சி டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி ஸ்டடி குரூப் ஆஃப் இந்தியாவில் ரிசர்ச் இதில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அண்ட் அகெயின் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் அகெயின் இஃப் யூ டேக் ரிசர்ச் சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஐ ஆம் த ஜாயிண்ட் செக்ரட்டரி. இந்த மாதிரி சிலது. அதர்வைஸ் ஐ எம் அ கோர் டயபெட்டாலஜிஸ்ட். தட் இஸ் மை மெயின் திங். டாக்டர் பவதாரணி அவர்கள், இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட முழு மூச்சும் எனக்கு சர்க்கரை தான். நாட்டில் சர்க்கரை இல்லாமல் வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நிறைய எங்கள் பேஷண்ட்டாக இருக்காங்க. 8வது 9வது படிக்கிறவங்களாம் நிறைய சர்க்கரையோடு பாவமாக இருக்குது. பேரண்ட்ஸார் அவங்களுக்கு லைஃபே போன மாதிரி டோட்டலாக அந்த குழந்தைக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் அது களையப்பட வேண்டும், வேரோடு எடுக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டோம். அதாவது ஒரு லெவல் வச்சுருக்கோம். அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு ரீனல் த்ரெஷோல்ங்கிறது 180. அதுவே வயிற்றில் இருக்க குழந்தைக்கு 110 தான். அதனால அம்மாவோட பிளட் சுகர் எந்த நேரத்துலையும் 110 தாண்டக்கூடாது. நாங்கள் 8 வாரத்தில் குழந்தையோட அம்மாவோட சர்க்கரையின் அளவு 110 இருந்ததுன்னா அம்மாவுக்கு மெட்ஃபார்மின் என்ற மாத்திரையை ஆரம்பிச்சுட்டு பூரா கர்ப்பகாலம் ஃபுல்லாக கொடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு கர்ப்பகால சர்க்கரை வருவதே இல்லை. ஏன்னா 10வது வாரத்துக்கு மேலே அம்மாவோட சர்க்கரை 110 கிராஸ் பண்ணி குழந்தைகிட்ட போச்சுன்னா குழந்தையோட கணையம் பேங்க்ரியாஸ் தூண்டப்பட்டு அதுலேருந்து இன்சுலின் நிறையா செக்ரீட் ஆகுது. இந்த இன்சுலின் செக்ரீட் ஆகிறது வாட் வி கால் இட் ஹைப்பர் இன்சுலினிமியா. இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அது அடங்காது, லைஃப் லாங் இருக்கும். அதனால தான் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மாட்ட சர்க்கரையை திருடி நிறைய சாப்பிட்டுக்குது. பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஹைப்போகிளைசிமியான்னு போயிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அடிக்கடி பால் கொடுக்கணும், உணவுலாம் கொடுக்கணும். குழந்தை வளரும் போதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பசி அதிகமாக இருக்கும். மற்ற குழந்தைங்களோட நீங்கள் சொல்லுவீங்க இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், நிறையா சாப்பிட்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது அம்மாவோட தப்பு. அதுவும் கர்ப்ப காலத்தில் நம்ம கொண்டாடுறோம். அந்த டைமில் தான் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர் நிறைய சாப்பிட்டாதான் சத்து குழந்தை கிடையாது. அப்போ தான் நான் சொன்ன சரியான உணவு முறை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும் கர்ப்ப காலத்தில். அப்போ தான் எதிர்காலத்தில் சந்ததியினர் எந்த வியாதியும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. இது ஒன்று தான் சீக்ரெட்டு. நன்றி டாக்டர். சென்னையின்